ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல எயித்து சம் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு வெர்டிசஸ்க்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். இவங்க ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏபிசி அப்படிங்கிற வெர்டிசஸ் ஏபிசி அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்ல அதே போல் தான் இங்கே ஆங்கிள் பிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் 3 டைம்ஸ் ஆங்கிள் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏவை போல் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும். 3 டைம்ஸ் இருக்கணும். அதிகமாக இருக்கணும்ல 3 டைம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஏ என்னவா இருக்கும், ஆங்கிள் ஏ என்னன்னு தெரிஞ்சால் தானே அதுலேருந்து 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஆங்கிள் ஏ என்னன்னு தெரிஞ்சாதான் ஆங்கிள் பி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆங்கிள் பிங்கிறது 3 டைம்ஸ் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏன்னு என்னன்னு தெரிஞ்சா, ஆங்கிள் ஏ என்னன்னு தெரிஞ்சாதான் ஆங்கிள் பியோட வேல்யூஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆங்கிள் ஏவை நம்மளாவே என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே ஏன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஆங்கிள் ஏங்கிறத ஏன்னு எடுத்திருக்கோம். இல்லை நீ எக்ஸ்ன்னு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஆங்கிள் பி நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக அங்கே ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆங்கிள் பி இஸ் 3 டைம்ஸ் ஆங்கிள் ஏ. அப்போ ஆங்கிள் பிங்கிறது பாருங்கள் என்னவா இருக்கும், 3 டைம்ஸ்னால் என்னப்பா அர்த்தம், 3 இன்ட்டு 3 டைம்ஸ்னால் இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 3 இன்ட்டு ஆங்கிள் ஏ. அப்போ 3 இன்ட்டு ஆங்கிள் ஏங்கிறது நம்ம என்னவா எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்திருக்கோமா, ஸ்மால் லெட்டர் ஏன்னு எடுத்திருக்கோமா இங்கே. அப்போ 3 இன்ட்டு ஏ நமக்கு என்னென்னு கிடைக்கும், 3a அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு ஆங்கிள் சி இஸ் 2 டைம்ஸ் ஆங்கிள் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் சி இஸ் 2 டைம்ஸ் ஆங்கிள் ஏ. இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் சிங்கிறது எப்படி 2 டைம்ஸ், டைம்ஸ்னால் மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ. இப்போ 2 இன்ட்டு ஆங்கிள் ஏ வந்து ஸ்மால் லெட்டர் ஏ. அப்போ 2 இன்ட்டு ஏ நமக்கு என்ன கிடைக்கும், 2a அப்படிங்கிறது கிடச்சிருமா? சொல்கிறது புரியுதா? அப்போ ஆங்கிள் ஏங்கிறது ஸ்மாலஸ்ட் ஏ, ஆங்கிள் பிங்கிறது 3a, ஆங்கிள் சிங்கிறது 2a அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது ஏ, இது 3a, இது 2a அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இதுக்கு முன்னாடி சம்மில் நான் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன்ல. இன்சைடில் வந்து வேரியபிள் எக்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். இங்கே இன்சைடில் வந்து வேரியபிள் வந்து ஸ்மால் லெட்டர் ஏன்னு இருக்குது, அதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம், ஏ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஏவோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெத்தட் ஒன்று இருக்குல்ல, இந்த சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி, எல்லாத்துக்குமே அதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வைக்க போகிறோம். அப்போ a + 2a + 3a ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஏ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே லைக் டேர்ம்ஸ், 3a 2a a இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 3a 2a ஆட் பண்ணுறப்போ 5a, இந்த a ஒன்று ஆட் பண்ணால் 6a அப்படின்னு கிடைக்கும். இப்போ 6a ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ a ஈக்குவல் டு இந்த 180, 6ங்கிறது மல்டிப்ளேயில் இருக்குது, இங்கே வரப்போ டிவைடில் மாறும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ 180 டிவைடட் பை 6, 1 6 6, 3 6 ஆர் 18, இந்த 0 மேலே போகிறப்போ 30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ a ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ ஏவோட வேல்யூஸ் 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆங்கிள் ஏ பி சி இதோட ஃபுல் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஆங்கிள் ஏ வந்து ஸ்மால் லெட்டர் ஏங்கிறதுனால ஏவோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுவே ஆங்கிள் ஏவாக எடுத்துக்கலாம். அப்போது இதுதான் வந்து ஆங்கிள் ஏ. ஓகேவா? ஸ்மால் லெட்டர் ஏ 30 டிகிரி, இதுதான் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் பி என்ன, சாரி அடுத்தது ஆங்கிள் சி கண்டுபிடிச்சிருக்காங்க 2a. ஆங்கிள் சி வந்து 2a, இது வந்து ஆங்கிள் பி. ஓகேவா? ஆங்கிள் சி வந்து 2a ஈக்குவல் டு, அப்போ 2a அர்த்தம் 2 இன்ட்டு ஏன்னு அர்த்தம். ஓகேவா? 2 இன்ட்டு ஏ. இப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூஸ் 30, அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 30 இன்ட்டு 2 60 டிகிரி. அதே போல் ஆங்கிள் பிங்கிறது 3a, ஆங்கிள் பிங்கிறது 3a. அப்போ 3 இன்ட்டு ஏன்னு தானே அர்த்தம். அப்போ 3 இன்ட்டு ஏவோட வேல்யூஸ் 30 டிகிரி. 30 இன்ட்டு 3 நமக்கு என்னென்னு கிடைக்கும், 90 டிகிரி அப்படின்னு ஃபுல்லாக கிடச்சிரும். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏவோட வேல்யூஸ் வந்து 30 டிகிரி, ஆங்கிள் பியோட வேல்யூஸ் வந்து 90 டிகிரி, ஆங்கிள் சியோட வேல்யூ 60 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். therefore 30 60 90 ஆர் த 3 ஆங்கிள்ஸ். அவ்வளோதான். இதே போல் தான் 9th சம்மும். இதே போல் தான் 9th சம் பார்க்க போகிறீங்க. 9th சம்மில் பாருங்கள்,
ஃபஸ்ட்டு இதுவில் கொடுத்துருக்காங்களா, இன் ட்ரையாங்கிள் XYZ. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு வெர்டிசஸ் XYZ அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டோம். அந்த ட்ரையாங்கிளை XYZ அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்னொரு கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு வரும், ஏன் சார் எக்ஸ் இங்கே தான் எடுக்கணுமா, ஒய் இங்கே தான் எடுக்கணுமா, இசட் இங்கே தான் எடுக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? நீ எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இதை எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இதை எக்ஸு ஒய் இசட் இப்படி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இதை எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன் இங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா இது ஆர்டர் வைஸாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்படிங்கிறப்போ எடுத்திருக்காங்க, எக்ஸு ஒய் இசட்டு. சரி, இப்போ இந்த கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு 3 ஆங்கிள் கிடச்சிரும்ல, ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னாவே நமக்கு 3 ஆங்கிள் கிடச்சிரும். ஆங்கிள் எக்ஸு, ஆங்கிள் ஒய், ஆங்கிள் இசட். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லை சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஆங்கிள் எக்ஸு ஈஸ்ட்டு ஆங்கிள் இசட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் எக்ஸும் ஆங்கிள் இசட்டும் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:4 அப்படின்ட்டு. பிஃபோராக ஒரு சம் பார்த்தோம்ல, 5:4 ரேஷியோவில் கொடுத்தாவே அது ஒரிஜினல் கிடையாது. இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்கணும், எக்ஸ் சேர்க்கணும். அப்போ இது என்ன கிடைக்கும், 5x. இது கூட எக்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா 4x அப்படின்னு கிடச்சிருமா? அப்போ ஆங்கிள் எக்ஸுங்கிறது 5x, ஆங்கிள் இசட்டுங்கிறது 4x. அப்போ இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் ஆங்கிள் எக்ஸுங்கிறத 5x ஆகும், ஆங்கிள் இசட்டுங்கிறத 4x அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஆங்கிள் ஒய்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஒய் வந்து 72 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது நமக்கு ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் ஒய், ஆங்கிள் இசட் எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியுது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் எக்ஸ் அண்ட் இசட். இந்த ஆங்கிள் எக்ஸோட வந்து 5xன்னு சொல்லியிருக்கோம்ல, ஆங்கிள் இசட்டுங்கிறது 4xன்னு சொல்லியிருக்கோம்ல, அதோட ஃபுல் ஆங்கிள் நமக்கு கண்டுபிடிச்சி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் இங்கே உங்களுக்கு சொன்னதே தான் இங்கே கிவனில் ரைட் பண்ணியிருக்கேன். ரேஷியோ ஆஃப் த எக்ஸ், ஆங்கிள் எக்ஸு, ஆங்கிள் இசட்டு 5:4. 5:4 எப்படி எடுத்து எழுதியிருப்போம், ஆங்கிள் எக்ஸு 5x, ஆங்கிள் இசட்டு 4x, ஆங்கிள் ஒய் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 72 டிகிரி. இப்போது இன்சைடில் பாருங்கள், வேரியபிள் எக்ஸ் வந்திருக்கா. அப்போ ஃபஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாதானே கண்டுபிடிக்க முடியும். சம் ஆஃப் த 3 ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ 5x + 4x + 72 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 180 டிகிரின்னு வைக்கணும். அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா 5x + 4x வந்து லைக் டேர்ம்ஸ், அப்போ ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணோம்னா 9x + 72 டிகிரி = 180 டிகிரி. இப்போ பாருங்கள், எக்ஸ் டேர்மை இங்கே வச்சுட்டு கான்ஸ்டண்ட்டாக அந்த சைடில் கொண்டு போகிறோம். இப்போ 9x = ஆல்ரெடி இங்கே 180 டிகிரின்னு இருக்குது, இந்த +72 இங்கே வரப்போ -72 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 9x = 180ல் 72 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 108 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இந்த 9 எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ எக்ஸை இங்கே வச்சுட்டு 9 இங்கே வர்றப்போ இந்த சைடில் வரப்போ டிவைடில் மாறிடும். மல்டிப்ளேயில் உள்ளது இந்த சைடில் வரப்போ டிவைடில் மாறிடும். அப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், 108 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 9 is 9, இந்த 10ல் 1 9 is 9, பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும். அப்போ 2 9s நமக்கு என்னென்னு கிடைக்கும், 18. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 12 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருச்சு, 12 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சா? இப்போ நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆங்கிள் எக்ஸு, ஆங்கிள் ஒய் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே நம்பராக. இங்கே ஆங்கிள் எக்ஸும் ஆங்கிள் இசட் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆங்கிள் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இது நமக்கு டோட்டல் கிடச்சிரும். அதே போல் இதுக்கும் நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் கிடைக்கும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். அப்போ ஆங்கிள் எக்ஸுங்கிறது 5xன்னு எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ 5xன்னு என்ன அர்த்தம், 5 × எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ 5 × எக்ஸோட வேல்யூஸ் வந்து 12. இப்போ 12 5s are 60 டிகிரி. அப்போ இதோட ஃபுல் ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும், 60 டிகிரி. அடுத்து ஆங்கிள் இசட் வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம், 4xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4xன்னு என்ன அர்த்தம், 4 × எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ 4 × எக்ஸோட வேல்யூஸ் வந்து 12. 12 4s நமக்கு என்னென்னு கிடைக்கும், 48 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் இசட்டோட ஃபுல் வேல்யூஸ் என்னென்னு கிடைக்கும், 48 டிகிரி. ஓகேவா? அப்போ கொஸ்டினில் கேட்டால் போல் ஆங்கிள் எக்ஸு அண்ட் ஆங்கிள் இசட்டோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்க. ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஆங்கிளோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, இது போல் நம்பர்ஸில் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நம்பர்ஸில் கொடுக்காம ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேவா? சென்டென்ஸில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்சைடில் என்ன வேரியபிள் வருதோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வேரியபிள் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, 9th சம் புரியுதுங்களா?
அடுத்து 10th சம் போகலாமா? 10th சம்மும் அதே சேம் மெத்தடில் தான் இருக்கும் பாரு. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணும். ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்கனாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கிறப்பல ஒரு லைன் ஸ்ட்ரைக் லைன் ட்ரா பண்ணி இப்படி ட்ரா பண்ணணும். இதுதான் 90 டிகிரியில் இருக்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஆங்கிள் இருக்கும். இப்போ ஏபிசிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இது ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே இந்த இடத்துல ஒரே ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு பாரு. நான் சொல்லியிருப்பேன் இந்த ஏபிசிங்கிறது எப்படி வேணாலும் எடுக்கலாம், எங்கே வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த டயக்ராமில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பி இஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிளில் எது 90 டிகிரி இருக்கும், இதுதான் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அப்போது இந்த 90 டிகிரி எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து வெர்டிசஸ் பியாக எடுக்கணும். ஆங்கிள் பி தான் ரைட் ஆங்கிள். அப்போது பிங்கிறது இங்கே தான் வரணும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஓகே, சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த சம்மில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏபிசி எங்கே வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. இந்த சம்மில் 90 டிகிரி எங்கே இருக்கோ அங்கே தான் பிங்கிற ஆங்கிள் இருக்கணும். அப்போது இது ஏவாகவும் இதை பியாகவும் இதை சியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை இப்படி எடுத்துக்கலாம், இதை ஏவாகவும் இதை பியாகவும் இதை சியாகவும் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ஆங்கிள் பிங்கிறது 90 டிகிரியில் தான் இருக்கணும். 90 டிகிரி ஆங்கிள்கிட்ட தான் பிங்கிற வெர்டிசஸ் இருக்கணும். சரி, இது 90 டிகிரி அப்படின்னு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 90 டிகிரின்னு கொடுக்கல, சென்டென்ஸில் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாவே இங்கே 90 டிகிரி அப்படிங்கிறதான் மீனிங். ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆங்கிள் ஏங்கிறது எப்படி சொல்லியிருக்கேன், ஆங்கிள் ஏ இஸ் x+1. இப்போ ஆங்கிள் ஏங்கிறது x+1 எடுத்துக்கணும். ஆங்கிள் சிங்கிறது 2x+5 அப்படின்னு எடுத்துக்கணும் சொல்லிட்டாங்க. எந்த ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஆங்கிள் பி 90 டிகிரின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ வேரியபிள் உள்ள ஆங்கிள் எது, ஆங்கிள் ஏல தான் வேரியபிள் இருக்குது, ஆங்கிள் சிலையும் வேரியபிள் இருக்குது. அப்போ இது ரெண்டு தான் நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்போ இந்த இன்சைடில் பாருங்கள் என்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸுங்கிற வேரியபிள் வந்திருக்கா. அப்போ எக்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், இதே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிடலாமா. சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வச்சாதான் எக்ஸுங்கிற வேரியபிளோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு ஃபுல் ஆங்கிள் கிடச்சிரும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு ஃபுல் ஆங்கிள் கிடச்சிரும். அவ்வளோதான், சம் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் சொன்னதை ரைட் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் பி இஸ் ரைட் ஆங்கிள். ஆங்கிள் பி 90, ஆங்கிள் ஏ வந்து x+1 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் சிங்கிறது 2x+5. கொஸ்டினில் உள்ளதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி, ஆங்கிள் ஏ பி சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 180 டிகிரி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஆங்கிள் ஏ என்ன, x+1. ஆங்கிள் பி என்ன, 90 டிகிரி. ஆங்கிள் சி என்ன, 2x+5. ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இங்கே ஆங்கிள் ஏ எழுதியிருக்கோம். அடுத்து ஆங்கிள் சியோட வேல்யூஸ் இங்கே இருக்குது, ஆங்கிள் பியோட வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டாங்களே, சம்மு தப்பாக வந்துடும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ரைட் பண்ணிட்டோம். இப்போ வேரியபிள் நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 2x இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3x அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு +1 இருக்குது, இங்கே ஒரு +5 இருக்குது, இங்கே ஒரு +90 இருக்குது. இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 90 + 5 95. இங்கே ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 அப்படின்னு மாறிடும். ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 3x இந்த 180 அப்படிங்க இருக்கும். இந்த +96 அப்படிங்கிறது ஈக்குவல் டு அந்த சைடில் போகிறப்போ -96 அப்படின்னு மாறிடும். இப்போ 3x ஈக்குவல் டு 180ல் 96 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 84 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போது 3x இங்கே இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ எக்ஸை இங்கே வச்சுட்டு 3 வந்து இங்கே போகிறப்போ டிவைடில் மாறும். இப்போ 84/3 இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம், 84/3 1 3 is 3. இது நான் 2 3s are 6 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் 8ல் 2 இருக்கும். அந்த 2 இங்கே போகிறப்போ 24 அப்படின்னு மாறிடும். அப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம், 8 3s are 24 அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம். இந்த 24 அகைன் 1 3 is 3, 8 3s are 24 அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் உனக்கு என்ன கிடைக்கும், 28 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 28ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியோட ஃபுல் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ ஆங்கிள் ஏ பாருங்கள், ஆங்கிள் ஏ வந்து x+1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 28. அப்போ 28 + 1 29 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ ஃபுல்லாக நமக்கு என்னென்னு கிடைக்கும்,
29 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். ஆங்கிள்ஸ் அடுத்து ஆங்கிள் சி, இது வந்து ஆங்கிள் சி. ஓகேவா? இப்போ ஆங்கிள் சிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x + 5. ஓகேவா? அப்போ 2xன்னு என்ன அர்த்தம்? 2 × x அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 × xோட வேல்யூஸ் 28. இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுட்டு வெளியில் +5 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அப்போ 28 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 56 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 5, 56 + 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 61. அப்போ ஆங்கிள் சியோட ஃபுல் வேல்யூஸ் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? இந்த ஆங்கிள் சியோட ஃபுல் வேல்யூஸ் நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 61 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஏ வந்து 29 டிகிரி ஆல்ரெடி ஆங்கிள் ஏ வந்து 29 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் சி வந்து 61 டிகிரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? இதில் ஆங்கிள் ஏவோட ஃபுல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஆங்கிள் சியோட ஃபுல் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 10th சம் புரியுதா? ஸோ அதே போல் தான் 11th சம் பாருங்கள். இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் MNO, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வெர்டிசஸ்க்கு MNO அப்படிங்கிற நேம் கொடுக்க போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம், MNO அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதில் ஆங்கிள் N வந்து 90 டிகிரி. ஆங்கிள் N எங்கே இருக்குது? 90 டிகிரி. ரைட் ஆங்கிளில் 90 டிகிரி எங்கே இருக்கோ அங்கே தான் ஆங்கிள் N இருக்கணும். ஓகேவா? இந்த சமலையை வந்து எங்கே வேணாலும் எழுதிடக்கூடாது. ஆங்கிள் என்னங்கிறது 90 டிகிரியில் தான் இருக்கணும். அடுத்தது MO இஸ் எக்ஸ்டெண்டட் டு P அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதில் இந்த MOங்கிற லைன் இருக்குல்ல, இதுதான் Mலேருந்து O, இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ஆகுறப்போ இங்கே இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் Pங்கிற பாயிண்ட் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணி Pங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும்ல, ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும்ல, NOP அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். இதோட வேல்யூஸ் நமக்கு சம்மலே கொடுத்துருக்காங்க, 128 டிகிரி. ஆங்கிள் NOP வந்து 128 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 128 டிகிரி அப்படின்ட்டு கொடுத்துட்டு, இதோட வேல்யூஸ் 90 டிகிரி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகேவா? ஆங்கிள் M தெரியாது, அது ஒய்ன்னு வச்சுருக்காங்க. ஆங்கிள் எக்ஸுங்கிறது ஆங்கிள் ஓங்கிறதும் அவங்க தெரியாது, அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதில் ஆங்கிள் எம்மும் ஆங்கிள் ஓவும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஃபைண்ட் த அதர் 2 ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் MNO. இந்த ட்ரையாங்கிள் MNOவில் அதர் 2 ஆங்கிள், இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும், அதர் 2 ஆங்கிள்னால் இதுவும் தான். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 2 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஆங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சு இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். மினிமம் நமக்கு 2 ஆங்கிளோட வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் வந்து அனதர் 1 ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த 2 ஆங்கிள் எதுவுமே தெரியல. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த வேலை கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஒரு லைன் இருக்குது, அந்த லைன்லேருந்து இன்னொரு ரே போகுது. அப்போ இது வந்து இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள், லீனியர் பேர் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லலாம், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன்லேயே அமையக்கூடிய 2 ஆங்கிள், பக்கத்தில் உள்ள ஆங்கிள் நம்ம என்ன லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு என்னவாக இருக்கும்? 180 டிகிரி. அப்போது இது 128 டிகிரி அப்படின்னா இந்த ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த 180ல் இது வரைக்கும் 128 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்ன நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரி நமக்கு தெரியும், அதில் இந்த 128 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? சம் ஆஃப் லீனியர் பேர் ஆஃப் இஸ் 180 டிகிரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 128 ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 128 ப்ளஸ்ஸு எக்ஸு இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 180 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். அப்போது இந்த எக்ஸுங்கிறத இங்கே வச்சுக்கிங்க, இந்த 180 டிகிரி, இந்த ப்ளஸ் 128 இங்கே போகிறப்போ -128 அப்படின்னு கிடைக்கும்.
சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180ல் 128 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 52 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 52 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சதுன்னு புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிளாக இருக்கிறதுனால நம்ம இப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? 2 ஆங்கிள் நமக்கு தெரியும். இங்கே ஒரு 90 தெரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு 52ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180ன்னு வச்சோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது எக்ஸு, இந்த ஒய்யு, இந்த 90 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி. அப்போ எந்த மெத்தட் மூலயமா? சம் ஆஃப் 3 ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. எக்ஸோட வேல்யூஸ் 52ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒய் வேல்யூஸ் நமக்கு தெரியாது. ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டும் நமக்கு கான்ஸ்டன்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 142 டிகிரி. இந்த ஒய்ங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். ஒய் ப்ளஸ் 142 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஒய் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த ப்ளஸ் 142 இந்த சைடில் வரப்போ மைனஸ் 142 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 180ல் 142 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 38 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதர் 2 ஆங்கிள்ஸ் ஆர் அப்படிங்கிறப்போ எக்ஸ் வந்து 52, ஒய் வந்து 38. அப்போ 52 டிகிரி 38 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதர் 2 ஆங்கிள் இதானே அதர் 2 ஆங்கிள். இந்த ஆங்கிள் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல. அதர் 2 ஆங்கிளுங்கிறது இது ரெண்டும் தான். இது ரெண்டும் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூஸ் வந்து 52, ஒய்யோட வேல்யூஸ் வந்து 38 அப்படின்ட்டு. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஒரு டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். ஓகேவா?